இலங்கையில் மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக 2 விதமான அறிவிப்புகள் இந்த வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியாகியுள்ளன. அதில் ஒன்று ஜனாதிபதி ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு மேலாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சரினாலும் இந்த வாகன இறக்குமதி தொடர்பிலான அறிவிப்பு, அதாவது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவது தொடர்பிலான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. தற்பொழுது வெளியாகியுள்ள இந்த வாகன இறக்குமதி தொடர்பிலான மகிழ்ச்சியான அறிவிப்பு தொடர்பில் முழுமையான தகவல்களை பார்ப்பதற்கு முதல் நீங்கள் எமது தளத்திற்கு புதிதாக வந்திருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இலங்கையில் வாழுகின்ற மக்களை பொறுத்தமட்டிலும், இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழுகின்ற மக்களை பொறுத்தமட்டிலும் வாகன இறக்குமதிக்கு எப்போது அனுமதி வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தான் நிலவி வருகின்றது. அந்த வகையில் இந்த வாகனங்களை மீண்டும் இலங்கையில் இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்படும் என்று மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது இதுவரை காலமும் இல்லாத வகையில் மட்டுப்படுத்தப்பட்ட வாகன இறக்குமதி, குறிப்பாக சுற்றுலாத்துறை, பொது போக்குவரத்து துறைக்கான வாகன இறக்குமதிக்கான அனுமதியே வழங்கப்படும் என்று கடந்த காலங்களில் அறிவிப்புகள் வெளியாகி இருந்தன. இதனை தாண்டி தற்பொழுது முழுமையான வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்குவது தொடர்பிலான புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதில் ஒன்றாக ஜனாதிபதி ஊடக பிரிவு சற்று முன்னர் ஒரு புதிய அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. அதாவது வாகனங்கள் மற்றும் வாகன உதிரிப்பாகங்கள் மீதான தடைகளை, முழுமையான இறக்குமதிக்கான தடைகளை நீக்குவது தொடர்பில் அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பில் வாகனங்கள் மற்றும் வாகன உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்வதற்கான தற்காலிக தடையை நீக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாகவும், அதன்படி சர்வதேச நாணய நிதியத்தின் நீக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார மீழ்ச்சி செயல்முறைக்கு அமையவும், நிதி அமைச்சின் பரிந்துரைக்கு அமையவும் இடைக்கால தடை நீக்கம் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படுகின்றது. அதாவது 2024 ஆண்டு அக்டோபர் மாதம், அதாவது வருகின்ற மாதம் 1ஆம் தேதி முதல் பல்வேறு கட்டங்களாக இந்த வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும் என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு தொடர்பாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் வாகனங்கள் இறக்குமதி கட்டுப்பாடு முழுமையாக நீக்கப்படும் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த அறிவிப்பு தொடர்பாக மேலதிகமான தகவலாக அவர் அந்நிய செலாவணி கையிருப்பு முன்னேற்றம் மற்றும் ரூபாயின் பெறுமதி அதிகரிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இருப்பினும் திறந்த வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்குவது தொடர்பில் இதுவரை அமைச்சரவை எந்த முடிவினையும் எடுக்கவில்லை என்றும், எதிர்வரும் தினங்களில் அதற்கான முடிவு எடுக்கப்படும் என்றும், ஆகையால் இந்த வாகன இறக்குமதிக்கான முழுமையான அனுமதி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்று அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இந்த வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி ஊடக பிரிவு மற்றும் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் வெளியிட்ட கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் இந்த வாகன இறக்குமதிக்கான முழுமையான அனுமதி கிடைக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவ்வாறான வாகன இறக்குமதிக்கான முழுமையான அனுமதி வழங்கப்படுவது தொடர்பில் அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கப்படும் பட்சத்தில் அதை மற்றொரு வீடியோவில் தருகின்றேன். இது போன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.